கைதுன்னு திரும்ப திரும்ப சொல்லாத. கைதா சரணடைஞ்சாங்களா? முதல்ல சரணடைஞ்சாங்களா கைது செஞ்சாங்களா? உண்மையை சொல்லு. கைது செஞ்சாங்கன்னா எங்க வச்சு கைது செஞ்சீங்க? எங்க இருந்தாங்க? எங்க போய் பிடிச்சு எங்க கைது செஞ்சீங்க? அது கணக்கு தான் இருக்கா? சரணடைஞ்சாங்கன்னா இதுவரை சொல்லிட்டு இருக்கீங்க. அப்புறம் கைது செஞ்சாங்கன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. சேர்ந்துட்டாரு. நான் 10ல் தான் தொடங்கினேன். அப்போ ரொம்ப நேரம் பேசணும். அண்ணா அது நான் போயிட்டேன்னு அப்படின்னாரு. சரி அங்கேயே இருங்க, அங்கே இருந்து நீங்கள் இயங்குங்க. ஆனால் அவர் இங்கே இருக்கிற பிள்ளைகளை படிக்க வச்சு இங்கே இருக்கிற மக்களுக்கு அவர் பாருங்க தமிழ் சமூக ஓர்மையெல்லாம் பேசியிருப்பாரு. எத்தனை நாளைக்குடா நம்ம படையாச்சு பறையன்னு சண்டை போடுவது, தேவத்தை வந்து சண்டை போட்டு நம்ம ஒற்றுமை இல்லாதனால தான் நம்ம உரிமையை இழந்து நிற்கிறோங்கிறதெல்லாம் பேசுகிறார். அதெல்லாம் அது நான் பேசுகிற அரசியல வேறு தளத்தில் அவர் பேசுகிறார். அவர் சொன்னதை நான் வேறு தளத்தில் பேசுகிறேன். அதனால ஒரே நோக்கம், வெவ்வேறு தளத்தில் ஒரு களத்தில் நின்று அண்ணன் தம்பிங்க நாங்கள். அதில் அமைதி பூங்கால தான் 31 நாள்ல 133 பேர் கொல்லப்பட்டிருக்கானா? சொல்லுங்க. இதுல அவங்க பேசிக்கிறதானே தம்பி. ஆமா எங்க ஆட்சியில் தவறு நடந்துருச்சு, சட்டம் ஒழுங்கு தவறு தான் நடந்துருச்சு, அப்படிதானே சொல்லணும். ஒரு வார்த்தை இருக்குல்ல, இது வேதனை அளிக்குது, வருத்தம் அளிக்குது, இந்த வார்த்தைகளை போட்ட வேண்டியதானே. அதான் இருக்கு தமிழ்ல, எடுத்து சொல்லிட்டு போக வேண்டியதானே. கொலை செய்யலாம், 90 நாளில் வெளியில் வந்துடலாங்கிற நிலைமை இருக்கிறனால எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் 11 கொலை செஞ்சுட்டு வெளியில் வந்தவங்க, 9 கொலை செஞ்சுட்டு வெளியில் வந்தவங்களே நான் பார்க்குறேன். அப்போ தண்டனைன்னு ஒன்று இல்லை. கேட்டால் உரிய சாட்சியங்களோடு நிரூபிக்கலைங்கிறீங்க. ஒரு கொலையாளியை வந்து சாட்சி இந்த பார்த்தா கூட சாட்சி சொல்ல அஞ்சுகிற ஒரு சூழலை உருவாக்கிட்டீங்க. அவர் சாட்சி சொல்லிட்டு வெளியில் வந்தால் அந்த கொலையாளிக்கு வேண்டிய இன்னொருத்த கோர்ட்டு வாசலையோ இல்லை வீட்டு வாசலையோ கொள்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறனால மக்கள் அச்சப்படுறாங்க. அப்போ அந்த உறுதித்தன்மை, அந்த பாதுகாப்பு உங்களால் தர முடியாதனால தான் இன்னைக்கு சாட்சியங்கள் இல்லாமல் பல குற்றங்கள் மறைக்கப்படுது, குற்றவாளிகள் வெளியில் வந்து வாழ முடியுது. இதுதான் பிரச்சனை.